அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். நம் மாதத்தின் கடைசி வாரம், 5வது வாரம். தேவரே, 5வது வாரத்திலே நீ எங்கள் நடுவிலே நீ வந்து எங்களை ஆசீர்வதிக்க நீ சித்தம் கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஐயா. இன்றைக்கு கர்த்தாவே, உடைய காலத்திலிருந்தே புயல் மழை என்று சொல்லி ஆண்டவரே மழையில் இருந்து கொண்டிருந்த போதிலேயும் இன்றைய பிள்ளைகள் தங்கள் இதயத்தை தைரியப்படுத்தி கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டி வந்திருக்கிற இந்த சிறு கூட்டத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்காகத்தான் இந்த வசனத்தை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. திரளான கூட்டத்திற்கல்ல, இந்த சிறு கூட்டத்திற்காகத்தான் இந்த வார்த்தையை நீ கொடுத்திருக்கிற கர்த்தாவே, அதற்காக கொடான கொடி சோத்திரம். இந்த வாயின் வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வார்த்தை வர கிருபை செய்வீராக. என் இருதயத்தின் நிறைவுகளோ என் மாம்சங்களோ வெளிப்படாதபடிக்கு கர்த்தரே ஆவியானவர் உங்கள் வாயிலிருந்து பேசுவார் என்று சொல்லியிருக்கிறதே, எடுத்து நீ பேசுவீராக. பிள்ளைகளுடைய இருதயத்திலே பதியும்படியாக, உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு இருதய பக்குவத்தை நீ தருவீராக. நீ பேசும், நீ நாமத்தை மேம்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை எசேக்கியேல் 16:62 வாசிக்க கேட்கலாம். உன்னுடனே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிவாய். நான் கர்த்தர் என்று அறிவாய். அப்பொழுது எப்பொழுது நீ கர்த்தர் என்று அறிவாய்? நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ அவமானப்படுத்த மாட்டேன், எந்த சூழ்நிலையும் முற்றிவிட மாட்டேன் என்று நம்மோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணி உன்னை ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். இந்த அறிவாய் என்று அந்த வார்த்தைகளை நான் குறிப்பிட்டு பேசப்படுகிறேன். எதை நாம் அறிய வேண்டும்? அறிந்திருக்கிறதெல்லாம் பல காரியமாக இருந்தாலும் அறியாத காரியங்கள் இனி எத்தனையோ இந்த வேதத்திலே, இந்த சிறு வேத புத்தகத்திலிருந்து தான் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் வசனத்தை பேசுவதும் காதால் கேட்பதும் கண்ணால் பார்ப்பதும் ரொம்ப லகு, ஈஸி. ஆனால் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொண்டு வசனத்தின்படி நம்ம நடப்பது மிகவும் அரிதாயிற்று. அதனாலே இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்கள் பல இடத்தில் பரவி வந்தாலும் அதை கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் கர்த்தர் என்று அறிவாய். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதா இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். அக்கிரமத்துக்கு ஏற்றபடி
நாம் செய்த பாவத்துக்கு ஏற்றபடி நம்மை தண்டியாமல் இருக்கிறதை அறிந்து கொள், அறிவாய். இன்றைக்கு நம்ம ரொம்ப நீதிமான், பரிசுத்தவான்கள், பரிசுத்தத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கிறோம் என்று நாம் நினையாமல், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நம்மை தண்டிக்காமல் இப்படி விட்டு வைத்திருக்கிறாரே, அதை நீ அறிந்து கொள், அதை அறிவாய். நான் கர்த்தர் என்று நீ எப்படி அறிவாய் என்றால், நீ இத்தனை தவறுகள் பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உன்னை தண்டியாமல், உன் மீது கோபம் கொள்ளாமல், உன் மீது பட்டயத்தை வைக்காமல் அவர் இதுவரைக்கும் கிருபை கொடுத்திருக்கிறதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். நம்ம நினைக்கலாம், நம்ம ஞாயிற்று வந்து உட்கார்ந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளை போல வேற யாரும் பரிசுத்தம் இல்லை, நம்ம பரிசுத்தவான்கள் என்ன போல யாருமே இல்லை, மற்றவர்கள் ரொம்ப அநியாயம் நடக்கிறாங்க, ஆனா நான் என்ன போல யார், ஏன்னா அப்படிதான் ஏமாந்துருக்கிறாங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் ஏமாந்தது, ஆயக்காரன் ஏமாந்ததுக்கு காரணம், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறேன், தேவரீர் கொண்ட எல்லாவற்றையும் நாம் செலுத்தினோம், இவர்களை போல நான் இல்லையே, அந்த எண்ணம் உண்டாகி நமக்காக ஆண்டுடைய கிருபை நான் நம்ம யாரையும் பார்க்காமல் இன்னைக்கு நீ அறிய வேண்டும், நான் செய்த எத்தனையோ அக்கிரமங்களுக்கு ஆண்டவனை தண்டிக்காமல் இதற்கு கிருபையாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம மற்றவரை போல நீதிமானங்கள் அல்ல, ஆனால் நம் செய்திகளுக்கு தக்க தண்டனை நமக்கு கிடைக்கல, உடனுக்குடன் கிடைக்கல. அதனாலே நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம எல்லாமே பாத்திரமா இருக்கிறோம். நீ அறிந்து கொள், நான் கர்த்தர் என்பதை நீ அறிவாய். நாம் அறிய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதை பற்றி சுருக்கமாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க முதலாவது பாருங்கள், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான், அவனுடைய நரமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். செய்ய வேண்டியதை நீ அறிவாய். நீ செய்ய வேண்டிய எத்தனையோ காரியம் இருக்கிறது உன் வாழ்க்கையில். நீ செய்ய வேண்டியது, தேவன் செய்ய காரியம் எத்தனையோ உண்டு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம், ஆனால் தெய்வம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். நீ செய்ய வேண்டியதை நீ அறிவார். எதை நாம் செய்ய வேண்டும் உனக்கு தெரியும். இதை நான் செய்யணும் கர்த்தருக்காக, இந்த காரியத்தை கர்த்தருக்காக நம்ம செய்யணும். நீ செய்ய வேண்டியதை நீ அறியணும். இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நாம், நீ எதை செய்கிறாய்? நீ இன்னது செய்ய வேண்டும் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியதை நீ அறிவாய். உனக்கு தெரியாம இல்லை, உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு செய்ய வேண்டியது, உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, உன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது, சபைக்கு செய்ய வேண்டியது நீ அறிவாய். நீ அறிந்தும் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனா, வசனம் உண்டு, நன்மை செய்யத்தக்க பிராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் போனால் அதுவே நமக்கு பாவமாக.
உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கு. அதை செய்ய நீ மறந்தோ அல்லது விட்டு விடுவாய்னா அது பாவமா மாறி. இன்றைக்கு இங்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நீ செய்ய வேண்டியதை நீ அறிவா. எதை நாம் செய்ய வேண்டியதை அறிய வேண்டும். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாவீது ஆகீசை பார்த்து 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தாவீது ஆகீசை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். நீ நிச்சயமாய் அறிந்து கொள். நான் செய்ய போகிறதை உனக்காக நான் செய்ய போகிறதை நீ அறிந்து கொள்வாய். தாவீதே, நீ ஆயுஷ்ல வந்திருக்கிறாய். ஆகிஸ்காக நீ செய்ய போகிறதை நன்கு அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் எதை செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பார்வையிலே யோசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலோ ஈட்டியினாலோ ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த ஜனக்கூட்டமெல்லாம் பட்டயத்தினால் அல்ல, ஈட்டினால் அல்ல, ஆள் பலத்தினால் அல்ல, வாய் பலத்தினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல ரட்சிப்பு. பட்டயத்தினால் ஈட்டினால் அல்ல. இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? நீ செய்ய வேண்டியதை நீ செய்வாயனால் கர்த்தர் செய்ய வேண்டிய யுத்தத்தை அவர் செய்து முடிக்கிறார். நீ எதை உனக்கு ஆண்டு வாயை மூட சொல்கிறாரா? நீ செய்ய வேண்டியது வாய் பிடிக்கோ, காதை அடைத்துக்கோ, கையை கட்டிக்கோ, ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ செய்ய வேண்டியது நீ அறிவா. நீ அறிவாயானால் அதே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 6-7. உம்முடைய தகப்பன் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 6-7. உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லெகேமிலே தன் குடும்பத்தார் யாவரையும் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள். எனக்கு நீ ஒரு காரியம் செய்கிற, நீ செய்ய வேண்டியது நீ செய்வாயானால் உனக்கு சமாதானம். நீ செய்யாத காரியத்தை நீ செய்வாயானால் அது உனக்கு பொல்லாப்பாய் மாறும். ஏனென்றால் அரசனுடைய ஆணை அனுதினமும் அரச இடத்திலே உணவு உண்டு. அரசர்களுடைய உணவு இருந்தது. அது ஒரு விசேஷம். யோனத்தானுடைய மகனாகிய முடனாகிய அந்த யோனத்தானுடைய மகனுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தெய்வ பிள்ளைகளே, நீ எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு சமாதானம் இருக்கிறது. அதை நீ அறிந்து கொள். நீ அறியாமல் நீ போய்கொண்டிருப்பாயானால் அது உனக்கு பொல்லாப்பாய் மாறும். அதனாலே இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை நீ செய்வாயானால் நிச்சயம் உனக்கு சமாதானம் கிடைக்கும். நீ வாசித்துப்பா சகேரியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
சகரியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவர்கள் மந்தையில் காத்திருந்த சிறுமைப்பட்டவர்கள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டனர். கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை மந்தையில் சிறுமையானவர்கள் இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டார். மாம்சம் வெளிப்படாது, வார்த்தைகள் வெளிப்படல. கர்த்தருடைய வார்த்தை மந்தையில் இருக்கிற சிறுமையானவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தை நான் செய்ய வேண்டியதை நான் ஒரு மாதம் இருக்குது ஆண்டவரே, விட வேண்டியதை நான் விட, செய்ய வேண்டியதை நான் செய்ய எனக்கு அறிவைத்தான் நான் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒரே மாதம் நமக்கு இருக்கிறது. நான் கர்த்தர் என்று நீ அறிவாய். உன் பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார் என்று நீ அறிவாய். நீ எங்கே போனாலும் கர்த்தரோடு வருகிறார் என்கிறதை நீ அறிவாய். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சபைக்கு மறைவாயிருக்கலாம், ஊழியருக்கு மறைவாயிருக்கலாம், மனைவி புருஷனுக்கு மறைவாயிருக்கலாம், உன் பெற்றோருக்கு நீ மறைவாயிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒண்ணுமே இல்லை. அதை மாற்றி நீ அறிந்து கொள். மகளே, மகளே, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கிறாய் என்கிறதை நீ அவரை விட்டு ஓடினாலும் அவனோட தான் இருப்பான். ஆனால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டும். வழிபடி. நீ எதை விடணுமா விட்டுடு, எதை செய்யணுமோ செய்தது. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். நீ அதை நீ செய்ய நீ பிரயாசம். செய்ய வேண்டியதை நீ அறிவாயானால் நிச்சயம் நிச்சயம் உனக்கு கர்த்தர் சமாதி தருவார். உன் இருதயம் சஞ்சலப்படாது. இரண்டாம் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே சுகமாய் குடியிருக்கிறதை நீ அறிவாய். நீ செய்ய போகிறது அறிவாய். பாண்டு சொல்றாரு, நீ சுகமாயிருக்கிறதை நீ அறிவாய். உன் கைகளிலேயோ உன் கால்களிலேயோ உன் சரீரத்தின் அவைகளிலேயோ ஒன்று குறைபடல. நீ சுகமாய் இந்த 11 மாதமும் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரே மாதம் இருக்குது. நீ அறிந்து கொள். உன்னை படுக்கிறார்கள் போடல. 11 மாதம் வரைக்கும் நீ சுகமாய் இருக்கிறதை நீ அறிந்து கொள். யோசித்துப்பா. நீ நடந்து வந்த பாதை, நாம் கடந்து வந்த பாதை, நமக்கு தேவன் சுகத்தை கொடுத்தா, பலனை கொடுத்தா. நம்ம யாருக்கும் பாரமை. நீ ஒரு நாள் படுப்ப, மண்ணை தூச்சி ஓடி நீ வெளியே போய் நடத்துருவ. நம்ம யாருக்குமே நமக்கு தெரியாது. நீ வியாதியா இருக்கிறது ஒருத்தருக்கு தெரியாது. பல்ல வேதனையில தான் இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறதை நீ அறிவாய். உன் குடும்ப அறிதல் இல்லையோ, சபை அறிதல் இல்லையோ, நீ யாருக்கு உனக்கு தெரியும். இதுவரைக்கும் கர்த்தர் வியாதி என்று போடாமல் நீ சுகமாய் இருக்கிறதை நீ அறிந்திருக்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிற, நல்ல வாயை கொடுத்திருக்கிற, பாட எனக்கு கிருபை கொடுத்திருக்கிற, நான் தான் ஏனோ அப்படி விட்டு இருக்கிறேன். துதிக்க வேண்டிய நேரத்துல துதிக்காமல், ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே ஜெபிக்காமல், ஆராத நேரத்திலே ஆராதிக்காமல், பிரசவிக்கிற நேரத்திலே
பிரசங்கத்தை கேட்காமல் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீ அறிவாய், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிவாய். எப்பொழுது நீ சுகமாயிருக்கிறாய் என்று. ஏன் கர்த்தர் சுகமாயிருக்க வைக்கிறார் பாருங்கள். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24-25. உம்முடைய கூடார யோபு 5ஆம் அதிகாரம் 24-25. உம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உன் கூடாரம் சண்டை 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 குழப்பம் எரிச்சு அதெல்லாம் கடந்து போயிடுச்சு ஒரு காலம். இப்ப எப்படின்னு சொல்லலாம், இந்த கூடாரம் சமாதானத்திற்கு காண்பீர். நீ என்ன கூச்சப்பட்டாலும் மறு கூச்சல் வராது. நீ என்ன சண்டை போட்டாலும் அந்த கூச்சல் கொடுப்பாரு. உன்னுடைய குணம் நீ கத்தி கூச்சல் போட்டு சமாதி கெடுக்க நினைக்கிற. சில பேர் நீங்க பாத்தீங்களா, அவங்க கத்தும் போது மற்றவங்க அமைதியா இருந்தா எரிச்சல். நீ பேச மாட்டேன், நீ பேசு 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 பேசு, நீங்க பேசினா டென்ஷனாவே பேசினாதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அறிவாய். உன் குணம் அப்படி, நான் எங்க குணம் அமைதி காட்டுறேன். போடட்டும், கூச்சல் போடட்டும். உங்களுடைய கூடாரத்தில் சமாதானத்திற்கு காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது எங்களுடைய வாசஸ்தலத்தை நீ விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். ஒரு குறை வைக்கிற ஆண்டவர், ஒரு குறை வைக்கிற. இந்த 11 மாதங்களும் உழைப்பதற்கு பலன் கொடுத்தார், வேலைக்கு போவதற்கு சுகம் கொடுத்தார், நம்ம சம்பாதிக்க வேண்டிய கருவை கொடுத்தார். நீ எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகலாம். ஆனா நீ வேலைக்கு போவதிலே கர்த்தர் உனக்கு குறை வைக்கவே இல்லை. உன்னை பலப்படுத்தி அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார், நாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உன் கைக்கோ காலுக்கோ சைட்டுக்கோ அவர் வேதனை கொடுக்கலையே. தொடர்ந்துமா வாரம் உனக்கு வியாதி வந்து படைக்கப்பட்டா எந்த ஒன்று வேலையை வச்சுப்பா? யாரு வச்சுப்பா சொல்லி பார்க்கலாம். அடிக்கடி லீவ் வச்சா யாரு? ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளா லீவே எடுக்காத அளவுக்கு ஒரு குறை வைக்காமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ அறிவாய், நீ அறிந்து கொள். நீ நினைக்கிற உடைய சாமர்த்தியத்தினாலே நீ போற வர, நான் சாமர்த்தியம், நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணி நான் சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிக்கல, உன்னை யாச்சும் கையேந்து விடலாம். இன்னைக்கு நம்ம கத்துறோம், நான் சம்பாதிக்கிறேன், நானே சம்பாதிச்சு கொற்றேன், உங்களுக்கு நானே சொல்லி கொற்றேன். உன்னை உட்கார வச்சுட்டாரு, நாளைக்கு நீ வேதனைப்படுது. எல்லாருடைய கையேந்து வச்சுக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சு எடுத்து கொடுக்குற மேட்ருவா. நாளைக்கு நீ கதறினாலும் உன் வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கருவு கொடுத்திருக்காரு உழைப்பதற்கு, ஒரு நாள் தவறாமல் வேலைக்கு போவதற்கு. யோசித்து பாருங்கள். இது நமக்கு ஆண்டவர் பலவீனம் இல்லையா, சுகவீனம் இல்லையா, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? ஆனாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து போக வைக்கிறாரு. நீ வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டாய். உம்முடைய சந்தானம் பெருகி, உம்முடைய சந்தானம், உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகி, உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள். உன் சந்ததி எப்படி இருப்பார்களா? பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர். அறிந்து கொள்வி. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு குறை வைக்கலே என்பதை நீ அறிந்து கொள்வீர். கர்த்தனை வழுகி ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ சுகமா இருக்கிறது உண்மைதான். நீ சுகமா இருந்தாலும் உன்னை வீட்டின் ஆசீர்வாதங்கள் குறையாதபடிக்கு கர்த்தர் பெருகிறார். அது பெருக பண்ணி. இன்னொரு வார்த்தையை பாருங்கள், எப்படி பெருக பண்ணுகிறார் பாருங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் மனுஷரையும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களின் பேரில்
பெருகி அழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் ம், நான் உங்களை ஸ்தாபித்து ம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து அதனால் என்ன செய்வேன்? கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு நற்சீர் உண்டாக போகிறது. நல்ல சீராயிருக்க வைக்கிறீர்கள். ஒரு சீரும் குறையாது உங்களுக்கு. உங்களுக்கு நற்சீர் நீங்கள் பழுகி பெருகி உங்களுக்கு நற்சீர் உண்டாகும் போது அதனால் நீங்கள் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசியில் சொல்கிறார், என் பிள்ளைகளை உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுக்கு கெட்ட சீர் அல்ல, துர்ச்செய்தி அல்ல, நற்சீர் உண்டாகும். நான் கர்த்தர் என்று அறிவான். செய்ய வேண்டியதை நீ செய்வாயானால் உனக்கு சமாதானம். நீ சுகமாய் இருக்கிறாய் என்கிறது அறிவாயானால் உனக்கு நற்சீர். ஆண்டவரே, எனக்கு நீ இவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கும் போது உமக்கு நான் நன்றி பெற்று உமக்கு நான் துரோகம் செய்வேன். எனக்கு நேரம் கிடைத்து உடைய ஆலயத்துக்கு வராமல் இருப்பதோ, உம்மை துதிக்காமல் இருப்பதோ, ஜெபிக்காமல் இருப்பதோ, ஜெபத்தினம் அது ஒரு நன்றி பெற்ற தனம். ஆனால் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து இப்போ நமக்கு ஒரு தருணம், நீ குடும்பமாக ஜெபிப்பதற்கு ஒரு தருணம், கணவன் மனைவியாய் ஜெபிப்பதற்கு ஒரு தருணம், ஆலயத்துக்கு குடும்பமாய் வருவது ஒரு தருணம். ஆனால் இருக்கும் பொழுதே துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, நேரத்தோடு ஆலயத்துக்கு வர ஆரம்பிங்க. நேரங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கர்த்தரை நாள் என்று அதனால கர்த்தர்களை ஒதுக்கி வச்சிருக்க. மற்ற 6 நாள் ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம். தேவ பிள்ளையே, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஏன்னா நீங்க அப்ப புதன்கிழமை செய்யுமா, மற்ற உலகத்தை புதன்கிழமை வைக்கிற, திங்கட்கிழமை வைக்கிற, வெள்ளிக்கிழமை வைக்கிற, வெள்ளிக்கிழமை வைக்கிற ஃபங்க்ஷன் ஜனங்க போலியா, பரவாயில்ல போலியா? அப்படி ஞாயிற்றுக்கிழமை வச்சா எல்லாருக்கும் அன்னைக்குதான் எல்லாம். ஏன் நீ யோசிக்கிற? நீ புரிஞ்சுக்க, உனக்கு வர கட்டி நீ போவாதோட நீ நோட்டீஸ் கொடுத்து பாரு. அவங்க உனக்கு வரலையா, நீ அடுத்து போவாது. அதை விட்டுட்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது. அதை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அதனை கர்த்தருக்கு வச்சு விடுவோம். வேற எங்கேயும் முன்னே வேற ஃபங்க்ஷன் கூப்பிட்ட நீ போவாத. அது ஞாயிற்றுக்கிழமை, இது ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம விலகுவது நல்லதில்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன், ஒரு நாள் வரும் எங்களுக்கு யாரும் சொல்லி நீங்க சொல்ல முடியாது. எங்க பாஸ்டர் சொல்லிங்களா, நான் நான் சொன்னேன். எத்தனையோ நான் சத்துருவா மாறினேன். நேரத்தோடு வாங்க, நேரத்தோடு வாங்க, நேரத்தோடு வாங்க. தேவ பிள்ளையே, நான் நடந்ததை உங்களுக்கு சொல்றேன், நடக்காத நான் சொல்றேன். நம்ம சபையில முந்தைய நாட்கள் சபை கட்டும் பொழுது 2 ஆராதனை வச்சாங்க. காலையில் 7 மணி சர்வீஸ் ஒன்று, அப்புறம் ஒரு 10 மணி சர்வீஸ். 7 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் முதல் சர்வீஸ்க்கு வந்துடும். 6:30, 7, 8, 9 மணி நேரத்தில் வந்து முடிச்சுட்டு திருப்தி ஆராதனை முடிச்சுட்டேன். நான் அழுகை கருவிலே முதலில் ஆராதனை உட்காரு, 2ஆவது ஆராதனை உட்காருங்க, 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் சாயங்காலம் 5 மணி 5:30க்கு மாலை ஆரம்பிக்கப்படும். தேவ சமூகத்தில் அந்த நாளை எங்கேயும் அப்புறம் கூட எங்களுக்கு யாரும் ஃபங்க்ஷன் எங்களுக்கு கூப்பிட மாட்டாங்களா ஃபங்க்ஷனுக்கு? ஃபங்க்ஷன் நாங்கள் போகக்கூடாதா? இல்லையே, எல்லாம் நாச்சு. ஆனால் கர்த்தர் அவரை நம்ம கனப்படுத்த அவரை கனப்படுத்தி கொண்டே அவரை கனப்படுத்தும். அவரை நம்மளை பார்க்கல, வேற யாரும் பார்க்கறது, வேற யாரும் பார்க்கறது. ஊழியக்காரருடைய கூட்ட ஊழியத்தில் கூட நான் ஊழியத்துக்கு காலையிலே 9 மணிக்கு போய் உட்காந்து சபை ஊழியர் ஊழியத்துக்கு தான் வந்துட்டேன். 9லேருந்து சாயங்காலம் 9 மணி 6 மணிக்கு வந்தாலும்
என்னை சுகமாய் ஓட வைக்க ஓடுவோம். அதுக்கு அவர் கர்த்தர். இளைப்பாறுதல் கொடுப்பது அவர் கர்த்தர். ரெஸ்ட் நமக்கு எப்போ கொடுக்கணுட்டு அவருக்கு தெரியும். அப்படின்னாலே இன்னைக்கு தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நர்சி உண்டாக செய்யும். நீ சுகமாய் இருக்கும்போது நீ காரியத்தை செய்து கொள். அப்புறம் நீ அழுதானோ உன்னால் அழைத்து வர முடியாது. நீ ஆசைப்படுவ, உன்னால் வர முடியாது. இது ஒரு எச்சரிப்பின் சட்டம். கர்த்தருக்கு கிருபை தருவார். மூன்றாவது பார், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே அநேக ஜாதிகளை சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்நாளிலே ம், அநேகம் ஜாதிகளை ம், கர்த்தரை சேர்ந்து ம், என் ஜனமாவார்கள். ம், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். ம், அப்போது சேனைகளின் கர்த்தர் ம். என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். நீ அறிவாய். நான் உன் நடுவில் இருக்கிறேங்கிறதை நீ அறிவாய். யார் இருக்கிறாள் இல்லையம்மா, என் நடுவில் யார் இருக்கிறது? உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீ அறிவாய். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் தான் சொன்னாரு, பிரதர் தான் பேசினாரு. ஆனா ஒண்ணு, பிரதருக்கு தான் கர்த்தர் இருக்கிறதை நீ மறந்துடாதே. அதை கூட்டி குறைச்சி சொல்லிட்டார். நம் நடுவில் இருக்கிறது யாரு? வந்து சொல்லிடுறோம். நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்களே, உனக்கு கூட்டியோ உனக்கு குறைச்ச சொல்லினா உன்னை அறிந்து கொள். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். நீ நினைக்கிற எதற்கு கர்த்தர் எல்லாம் கரெக்டா வசனம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்யலாம்? துன்மார்க்கருடைய வீட்டை நீதி வர, அவள் பேர் என்ன போடப்பட்டிருக்கு? நீதி வர கவனித்து பார்க்கிறாராம். அவனை கவிழ்த்து போட. நம்ம நினைக்கிறோம் நமக்கு விதமா செய்வினையோ மாயமோ மந்திரமோ நம்மளை பற்றி தவறாகவோ இல்லாததும் பொல்லாததும் பேசணும் பேசாதோ நம்மளை பற்றி பின்னாடி அவங்க பேசுறாங்கன்னா இதை யார் கவனித்து பார்க்கல தெரியுமா? ஏன் மங்களுக்கு விரோதமா, ஏன் சபைக்கு விரோதமா, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா நீ பேசியிருக்கிறியா? நீ பேச அவன் கேட்கிற. நீ பேசுறது யார் கேட்கறது? நீதிபர. அதை நீதிபரன் கவனித்து பார். அப்படின்னாலே தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ அறிந்து கொள். உன் நடுவில் யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறதுனாலே ஒரு காரியத்தை சொல்லி பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலில் யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எதற்கு நீ அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் நடுவில் இருக்கிறதுனால துன்பத்தை கொடுக்க அவர் இல்லையா? வாசித்து பாருங்கள். நமக்கு இன்பத்தை உண்டாக்கத்தான் நம் நடுவில் அவர் இருக்கிறார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது. நீதிமொழிகள் 24:14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்காது. ஆத்துமாவுக்கு என்ன இருக்காது? இன்பமா இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதை அறிந்து கொண்டால்? திரும்ப வாசிமா. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது. நீ அறிந்து கொள்வது. உனக்கு ஞானத்தை அறிந்து கர்த்தர் நடுவில் இருக்கிறார். என் நடுவில் இருக்கிறார். யாருக்காக இல்லையோ நம்ம பேசுகிற அன்னைக்கு கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நம்ம சேர்த்து அனைத்து கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். யாரு பார்க்கிறோம் இல்லையோ கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அந்த ஞானத்தை நீ அறிஞ்சா அது உனக்கு துன்பத்தை அல்ல, அது உனக்கு இன்பத்தை தரும். நடுவில் இருக்கிறார் என்பதை நீ அறிவாயானால் உனக்கு இன்பத்தை கர்த்தர் கொடுப்பார். நான்காவது யோவானது சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக யோவான் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ம். நான் செய்கிறது இன்னதென்று நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய், நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் நீ அறி- நான் செய்கிறதை முந்தின குறிப்பு சொன்னேன், செய்ய வேண்டியது இங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு செய்கிறதை, கர்த்தர் நமக்கு செய்கிறதை நீ அறிந்து கொள்ளப் போகிற. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். எதையோ கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், அதை நீ அறிந்து கொள்கிறாய். யார் அறிந்து கொள்ளையோ நம்ம அறியணும். கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னை கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம், எனக்காக கர்த்தர் செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார். இப்போது நீ அறியா, இனிமேல் நீ அறிவாய். கர்த்தருக்காக செய்கிறார், உனக்காக. நான் செய்கிறதை நீ அறிவாய். எதை தேவன் செய்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் ம், பேசுகிற தைரியத்தை ம், அவர்கள் கண்டு ம், அவர்களை ம், படிப்பு அறியாதவர்கள் என்றும் ம், வேலை உள்ளவர்கள் என்றும் ம், அறிந்தபடியினால் ம், ஆச்சரியப்பட்டு ம். அவர்கள் இயேசுவோடே கூட இயேசுவோடு கூட இருந்தவள் என்று அறிந்து, இயேசுவோடு இருந்து அறிந்து கொண்டார்கள். அவர் செய்கிறதை பார்க்க போகிறார். நீ பேசுகிற தைரியம், நீ நடக்கிற நடை, உன் பரிசுத்த வாழ்க்கை, நீ இயேசுவோடு இருக்கிறாய் என்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஊழியக்காரன், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ யார் என்கிறதை உலக அறிந்து கொள்ளணும். நம்ம போட்டது தேவைதான். பாஸ்டர் 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 அவர் சொல்லட்டும், அவர் ஜனம் சொல்லணும். நீ ஊழியக்காரன் பாஸ்டர் ஜனங்கள் சொல்லணும். நம்மள பேர் போட்டு இன்னைக்கு பாஸ்டர் போட முடியாது. ரபர் சட்ட பெரிய பாஸ்டர் தலைமை போதவர் போட்டுக்க முடியாதா? தேவையில்லை. ஊர் சொல்லணும், நான் ஊழியக்காரன், நான் தேவனோடு இருக்கிறவன் என்கிறதை எல்லாரும் செய்தார்களாம், அறிந்து கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்கு முன்பாக ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு முன்பாக. அப்ப தேவன் செய்த நன்மையை பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21. உண்மையாய் உன்னை எனக்கு ஓசியா 2ஆம் அதிகாரம் 20-21. உண்மையாய் உன்னை எனக்கு ம். நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் என்னை நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ யாரை அறிந்து கொள்வாய்? கர்த்தரை அவர் நம்மை நியமித்துக் கொள்றாரு. நம்ம அவரை கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் மறுமொழி கொடுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். அவைகள் பூமிக்கும் மறுமொழி கொடுக்கும். மறுமொழி. கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். நீ அவரோடு பேச, அவருக்கு மறுமொழி கொடு. நீயே பேசினா அவர் பேசாமக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்கு மறுமொழி கொடு. வானத்துக்கு கொடுப்பாராம், பூமிக்கு கொடுப்பாராம், உனக்கும் கொடுப்பாராம், எனக்கும் கொடுப்பாராம். காரணம், உண்மையாய் நினைவித்துக் கொள்ளிட்டு நீ அறிவாய். அப்ப தேவன் செய்கிறதை நீ அறியும் போது
கர்த்தருக்கு மறுமொழி கொடுப்பார். கடைசியா சகேரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செருபாபேலின் கைகள் சகேரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செருபாபேலின் கைகள் ம், இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. ம். அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கோ முடித்து தீர்க்கோ. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை ம். உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். கட்டி முடித்து யாரை கொண்டு கர்த்தர் ஆரம்பித்தாரோ அவளை கொண்டு கர்த்தர் கட்டி முடிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை கொண்டு ஆரம்பித்த காரியத்தை வேறொரு கொடுக்க மாட்டார். செருபாவின் கைகள் ஆரம்பித்த நாணயத்தை செருபாவினை கட்டி முடிக்கும்படிக்கு தேவன் செய்வார் என்கிறதை நீ அறிவாய். அப்போ முடித்து தீர்க்கும் என்று அறிந்து கொள். உன் கைகள் ஆரம்பித்தது உன் கைகளே முடித்து தீர்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்தில் 5 வருஷத்தை சேர்த்து அறுக்க கட்டுவார்கள். ஆனால் ஆட்சி நேரத்தில் யாரோ கட்டினதை யாரோ திறப்பார்கள், திறப்புவியா. ஆனால் கர்த்தர் அப்படி விட மாட்டார். நீ ஆரம்பித்த ஊழியத்தை உன் கையாலேயே கட்டி முடிக்க கர்த்தர் பேசுவார். நீ ஆரம்பித்த வேலையை உன் கையாலே கட்டி முடிக்க வைக்கிறவா வேற ஒருவரையும் அவர் விட மாட்டார். தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். உன்னை பலவீனப்படுத்தியோ உன்னை சுகவீனப்படுத்தியோ உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக தரக்குறப்படுத்தி விட மாட்டார். செருபாபேல வசனம் சொல்கிறது, செருபாபேலுக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதமே ஏமாத்திரம் நீ சமபூமியாவாய். அப்போ கர்த்தர் நமக்கு முடித்து தீர்ப்பா என்கிறதை நீ அறிந்து கொள். அவர் ஆரம்பித்தார், அவர் நமக்கு செய்வார். இந்த காரியத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். உங்க காரியத்தை, அது வேலையின் காரியமோ திருமண காரியமோ படிப்பின் காரியமோ எந்த காரியமோ வீட்டின் காரியமோ அவர் ஆரம்பித்ததை அவரே கையை கொண்டு முடித்து வைக்க போகிறார். நீ அறிவார். அப்போ முடித்து தீர்க்கிறதுக்காக கர்த்தர் செய்வதை பாருங்கள். அதை சகேரியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை சகேரியா 6:15. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிறதை நீ அறிந்து கொள்வார். முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சில காரியங்கள் முன்னால் கர்த்தர் முடித்து கொடுப்பார். நீ செய்கிறதை கர்த்தர் உன்னை கொண்டே செய்து முடிக்க போகிறார் என்றால் கர்த்தர் முடித்து தீர்ப்பார். நீ எடுத்த எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பாழாய் கிடந்த கர்த்தராகிய எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மலமானவைகளை கட்டுகிறேன் என்றோ பாழானதை பயிரிடமாக்குகிறேன் என்றோ. பாழானதை பாழாம் போயிடுச்சு, அவ்வளவுதான், விட மாட்டார். பாழானதை பயிரிடமாக்கி பயிரிடமாக இருக்கிறேன் என்றோ. அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். உங்களை சுற்றி ஜனங்கள் நீங்களாம் பாழா போய் நினைச்சாங்கோ, கத்திர செய்தாங்கள வனாந்தரமா உள்ள வயல் நிலமாய் மாற்றிட்டாரு. பாழா கண்ட உங்களை கத்தன் பயிரிடமா மாற்றிடுவாரு, நல்ல நிலமா மாற்றுவாரு. எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். எரேமியா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எரேமியா 6:27.
என் ஜனத்தின் வழியை நீ அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அவர்களுக்குள்ள உன்னை எப்படி வைக்கிறாராம்? துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். எப்படி வைக்கிறாரா? அரணானே. அவர்தான் நமக்கு அரணானே. அவர்களுக்குள்ளே நீ அவர்களை சோதிச்சு பார்ப்ப, அவளுக்கு நீ அரணா இருப்ப, அவர்களுக்கு துருகமாக வைப்ப. கர்த்தர் நீ அரணாய் மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அருளுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவே. இன்றைக்கே கர்த்தர் நீ அரணாய் மாற்றுவார். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். செய்ய வேண்டியதை நீ செய்வதை அறிந்து கொள். நீ சுகமாய் குடியிருக்கிறதை நீ அறிந்து கொள். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறாய் என்று அறிந்து கொள். நீ கர்த்தர் செய்கிறதை அவர் செய்ய போகிறார் நீ அறிந்து கொள். கட்டி தீர்க்கிறதை நீ அறிவாய். உன் கைகளை கொண்டே கர்த்தர் ஆரம்பித்த வேலையை உன் கைகளை கொண்டே கர்த்தர் முடிக்க செய்வார். நீ எதை நீ விதைத்தாயோ நீயே அறுக்கத்தக்க கிருபை செய்வார். உன் கையின் பிரயாசத்தை நீதான் சாப்பிடுவாய் தவிர வேறொரு பகுக்கு இருக்க மாட்டார்கள். நீ விதைத்த விதை வேறொருத்தர் அறுக்கதை விட மாட்டார். உன் கைகள் ஆரம்பித்ததை உன் கைகளே முடிக்கும் போது கர்த்தர் அரணாய் மாற்றுவார். அன்பின் தெய்வம், மனன்றியோடு சோதரிக்கிறோம் தேவரே. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். செய்ய வேண்டியது இன்னதென்று நீ அறிவாய். நீ சுகமாயிருக்கிறாய் என்பதை அறிவாய். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நீ அறிவாய். கர்த்தர் செய்கிறதை நீ அறிவாய். உன் கைகள் முடித்து தீர்க்கும் என்கிறதை நீ அறிவாய். காரணம், எங்களோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் உடன்படிக்கையை மாறாமல் நீ நடத்துவீராக. அந்த மக்களை ஆசிரிங்க. நாளைக்கு 1ஆம் தேதி எப்படி வாக்கெடுத்த ஆராதனைக்கு எப்படி தட்டி எழுப்பி கொண்டு வா. ஆசீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.